இந்த முறை நல்லா கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, நீங்க அப்படி பாக்குறீங்களா? இல்ல, கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணல. கரூர் அந்த சம்பவம் இருக்குங்களா, அது இவங்களை ஒழுங்கா இருக்க வச்சு தீய சக்தின்னு வெறி வந்த மாதிரி திமுக அட்டாக் பண்றாரு. அப்படி என்ன இருக்கு? தீய சக்தி அதுதான் ஒலிபெருக்கின்னு சொல்றான்ல, ஏன் கத்துற? கரூர்ல அந்த சம்பவம் நடந்துச்சு. உங்களை பார்க்க வந்தவங்க செத்து ஓடுதாங்க, நீங்க அந்த இடத்த விட்டே ஓடிட்டீங்க. யாரு? தூய சக்தி. நீங்க சொன்ன தீய சக்தி இருக்குது, அவர் அங்கிருந்து பிளைட்டை பிடிச்சி 2 மணிக்கு அங்க வராரு. எம்ஜிஆர் அண்ணா எல்லாம் பொது சொத்து, நீங்க உட்கார்ந்து அழுங்க, அதை நான் பயன்படுத்துவேன்னு ஒரு கிளைம் பண்றாரு. அது என்ன பொது சொத்துலாம் சொல்லாது, அது வேற. போற பஸ், பறக்கிற விமானம், ட்ரெயின், இதெல்லாம் தான் பொது சொத்து. நீ போற ரோடு அது கூட பொது சொத்து. வாங்க, அந்த பஸ் மேல ஏறுங்க, ஒரு டான்ஸ் ஒண்ணு போடுங்க, உங்களை பாக்குறதுக்கு தானே வந்திருக்கிறான். சிஎம் சார் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஈரோடு செங்கோட்டையன் கூட்டிய கூட்டம், விஜய் பேசியது, இந்த முறை நல்லா கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, நீங்க அப்படி பாக்குறீங்களா? இல்ல, கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணல. அங்க ஈரோட்ல நடந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா, கரூர் நடந்த சம்பவம் இருக்குங்களா, அது இவங்களை ஒழுங்கா இருக்க வச்சுச்சு. விஜய் எத்தனை மணிக்கு ஃப்ளைட் ஏறினாரு? 8:30 ஏறிட்டாரு. அங்க 8:45 பேசணும் நாமக்கல்லுக்கு, இங்கேருந்து 8:30 தான் ஏறினாரு. இங்க 11 மணிக்கு பேசணும், 11 மணிக்கு தான் டைமிங்கு. 8:30 ஏறிட்டாரு ஃப்ளைட்டு. ஏறி போட்டு கோயம்புத்தூர்ல இறங்கி 11 மணிக்கெல்லாம் பஸ்ஸுக்குள்ள வந்து ரெடியாக உட்காந்துட்டாரு இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு இவங்களாம் திருந்தி இவங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு 41 பேர் சாக வேண்டியது இருந்துச்சு. அதனால் எல்லாம் ஒழுங்காக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இதில் புதுவை வந்துட்டு வழிகாட்டுது, நல்லா பட்டி கட்டி எல்லாரையும் 500 பேரை வந்துட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அதனால எல்லாம் நல்லா நல்ல மாதிரி தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன சார், தீய சக்தின்னு வெறி வந்த மாதிரி திமுக அட்டாக் பண்றாரு. அப்படி என்ன இருக்கு? ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு மக்கள் அரசியல் பண்ணலை. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள்கிட்ட திமுக எப்படி போய் சென்றடைஞ்சிருக்குது, அதெல்லாம் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னா, திமுக வந்துட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழக்க செய்யணும். திமுக அரசுக்கு எதிரான ஒரு டிஸ்கிரெடிட்டிங் தான் டிஎம்கே கவர்மெண்ட், அவ்வளோதான். அதை வந்துட்டு எடப்பாடியோ பிஜேபியோ செஞ்சால் இங்கே நடக்காது. அதனால் மக்களை வச்சு, இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற விஜயை வச்சு செய்ய வைக்கிறாங்க. ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவையும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது கேட்டால் எம்ஜிஆர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்றார். இப்போ தான் அவருக்கு தெரிய வந்துச்சு, அறிவு இப்போ தான் வருது. ஆனால் இது தெரியாமலே வந்துட்டு 21 போட்டு டிஎம்கே சைக்கிளில் போட்டு ஓட்டு போட்டு வந்தார். அது இருக்கட்டும். இப்போ தீய சக்தின்றீங்களே, மக்கள் எல்லாமே உங்களுடைய நடவடிக்கையை வச்சு தான் முடிவெடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். கரூரில் அந்த சம்பவம் நடந்துச்சு. உங்களை பார்க்க வந்தவங்க செத்து ஓடுதாங்க, நீங்கள் அந்த இடத்த விட்டே ஓடிட்டீங்க. யார்? தூய சக்தி. ஓடி போகுது. அங்கே போகிறீங்க ஏர்போர்ட்டுக்கு, அங்கே சொல்கிறாங்க, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு. நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. தூய சக்தி. நீங்கள் சொன்ன தீய சக்தி இருக்குது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவர் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி 2 மணிக்கு அங்கே வராரு. வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு, மலர் வளையம் வைக்கிறாரு. அதோட 10 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சார்பாக அறிவிக்கிறாரு. அப்படி ஸ்டாலின் 10 லட்சம் அறிவிக்கலைன்னா நீங்கள் 20 லட்சம் அறிவிச்சிருக்க போகிறதில்ல, சரிதானா? ஸோ எல்லாமே காரணம். ஆனால் அவர் யார்? தீய சக்தி. இப்போ சொல்லுங்கள், மக்கள் தூய சக்தி பக்கம் நிற்பாங்களா, தீய சக்தி பக்கம் நிற்பாங்களா? உன்னுடைய ஆதவர்ஜனா ஓடி போயிட்டான். அவன் செந்தில் பாலாஜியை பார்த்து ரவுடின்றான். ஆனால் அந்த ரவுடி அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. இப்போ ஜனங்க வந்துட்டு கரூரில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இவ்வளோதான். அதனால் பரப்புரையின் மூலம் நீங்கள் யாரையுமே டிஸ்கிரெடிட் பண்ண முடியாது. உங்களுடைய ஆக்ஷன் மூலம் தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் ஒரு விடயத்தை எடுத்துக்கிட்டு, இந்த அரசு இப்படி செய்யுது, இது தப்பு, ஏன் இப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பரவாயில்ல, சென்சிபிளாக பேசுகிறார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திப்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணலை. தீய சக்தி அதுதான் ஒலிபெருக்கின்னு சொல்கிறான்ல, ஏன் கத்துற? ஒலி பெருக்கினா என்னங்க அர்த்தம்? மைக் ஏன் வைக்கிறோம்? சாதாரணமாக பேசுகிறோம், எல்லார்ட்டும் கேட்காதுன்றதை தான் மைக் வைக்கிறோம். அது இல்லாத அங்கங்கே ஸ்பீக்கர் வேறு வச்சுருக்கிறீங்க, சினிமாவில் வைக்கிற மாதிரி. தீய சக்தி எதுக்கு அது மாதிரி கத்தணும்? இப்படி கத்தனா ஏதாவது ஆகப்போதா? அப்போ விஜய் வந்துட்டு அடிப்படை அரசியல் புரிதல் தெளிதல் இல்லாமலேயே அவர் எதையோ பேசுகிறார். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இங்கே கிடையாது. ஸ்டாலின் மக்களுக்கு இருக்கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு அந்த அரசனுடைய சாதனைகளால் பெறப்பட்டது. நீங்கள் எதையுமே செய்யாத மக்கள் மத்தியில் வந்துட்டு நான் தான் நல்லது செய்வேன் அப்படின்றீங்க. உங்களை எப்படி நம்புவாங்க?
நீங்கள் வந்தால் என்ன நடக்குன்றதுக்கு தான் வந்துட்டு கோயம்புத்தூர் உதாரணம். நீங்கள் நடத்துகிற மாநாட்டை செத்து போனால் 9 பேர் அத்தாட்சி. அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு? இப்போ புரியுதுங்களா? மக்கள் அனுபவத்துலேருந்து தானுங்க முடிவு எடுப்பாங்க. உங்களை பற்றி அனுபவம் அவங்களுக்கு என்னது? கரூரில் 41 பேர் காலி பண்ணார், விக்கிரவாண்டியில் 6 பேர் காலி பண்ணார், மதுரையில் 3 பேர் காலி பண்ணார். அதானே? வேறு என்ன இருக்குது விஜயை பற்றி சொல்கிறதுக்கு? பாசிட்டிவாக விஜய் அரசியலுக்கு வந்தோடனே இது நடந்துச்சுன்னு ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே நான் உட்காந்துக்கிட்டு பேசுகிறேன்னே, நாங்கள்லாம் எத்தனையோ போராட்டங்களில் பங்கேற்று வந்துட்டு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம பத்திரிகையாளர் அப்படின்னு ஊடகத்துக்கு மட்டும் பேசிட்டு வந்துட்டு கண்ணை உருட்டிலாம் கிடையாது. கண்ணை உருட்டா அப்படி இது இப்படி இது இப்படிலாம் பேசுறது கிடையாது. களத்தில் நின்றுட்டு நாங்கள் வந்து பேசுகிறோம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது உண்டா? உங்களுக்கு எதுவுமே இல்லை. எந்த அடிப்படையில் உங்களை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பாட்டு கத்தி கத்தி பேசுறீங்க அப்படின்னா நீங்களே சொல்கிறீங்க, உங்களுக்கு புரிஞ்சா போதுன்றீங்க. ரசிகர்களை பார்த்து அவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. புதுவையிலும் சரி இங்கேயும் சரி ரசிகர்கள் தான் வர்றாங்க, மக்கள் வரமாட்டாங்க. யார் சாகிறதுக்கு தயாராக இருப்பாங்க? அவங்கள பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்றீங்க. அத்தோடு முடிஞ்சு போச்சு உங்களுடைய எல்லை. உங்களுடைய அரசியல் செல்வாக்கு எல்லை அந்த ரசிகர் மன்றம் முன்னாடி கூடியிருக்கான் இல்லையா ரசிகன், அவனோட முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி போகாது விஜய். என்ன வேண்டாம்னு பேசிட்டு போங்க. இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னாங்க, அப்போ கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட மாதிரி என்ன கிளைம் பண்ணுறாரு சார்? அவன் பாதிக்கப்பட்டவன் நடிக்கிறார் இவர். இப்போ யார் ஆட்சியில் இருக்கிறது? திமுக ஆட்சி. அப்போ ஜனங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களா? 2006 யார் ஜெயிச்சது? திமுக. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? 1996 யார் ஜெயிச்சது? ஏற்றுக்கிட்டாங்களா? 1989 யார் ஜெயிச்சது? திமுக. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? இப்போ எதுக்கு வீணாக பேசிட்டு இருக்கிறேன்? நீங்கள் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு வந்துட்டு ஜனங்கன்னா உங்களாட்டமா? நீங்கள் உள்ளே போய்ட்டு உட்காந்துடுறீங்க பனையூரில். அடுத்தபடியாக எப்போ வெளில வர போகிறீங்க? இப்போ என்னைக்கு பேசினார்? முந்தா நாள் பேசினார். நேற்று வெளில வந்தாரா? இன்றைக்கி வெளில வந்தாரா? ஒன்றும் கிடையாது. இவருக்கு என்ன மக்கள் அங்கே நாட்டில் நடக்கக்கூடிய நாட்டு நடப்பு என்ன தெரியும் அவருக்கு? யோசிச்சு பாருங்க. இவர் எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? அவ்வளோதான். இப்போ எம்ஜிஆர் அண்ணா எல்லாம் பொது சொத்து, நீங்கள் உட்காந்து அழுங்க, அதை நான் பயன்படுத்துவேன்னு ஒரு கிளைம் பண்ணுறாரு. அது என்ன? அவங்களாம் சொத்து கிடையாது, தலைவர்கள். அது சொல்ல தெரியல. சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டவுன் பேசுது, அவ்வளோதான். அண்ணா யார்? சொத்து. அவர் தலைவர், அவ்வளோதான். பொது சொத்துலாம் சொல்லாது, அது வேறு. போகிற பஸ்ஸு, பறக்கிற விமானம், ட்ரெயின், இதெல்லாம் தான் பொது சொத்து. நீ போகிற ரோடு, அது கூட பொது சொத்து. நீங்கள் பேசுகிற மைதானம், இந்து சபை அறநிலையத்துறைக்கு பொது சொத்து எல்லாம். நீங்கள் பொது சொத்து கிடையாது, நீங்கள் ஒரு தனியார். ஸோ உங்களுக்கு நீங்களும் பொது சொத்து கிடையாது, ஜெயலலிதா பொது சொத்து கிடையாது, எம்ஜிஆர் பொது சொத்து கிடையாது, அண்ணாவும் பொது சொத்து கிடையாது. தப்பாக பேசுகிறீங்க. புரிதலே இல்லைன்றேன் நான். புரிதலும் இல்லை, தெளிவும் இல்லை. அது பாட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ அதிமுக பாஜகவெல்லாம் களத்திலேயே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி களத்துல இல்லாம ஒரு விமர்சனம் வைக்காம அது என்ன பயம்? களத்துல இல்ல, பாஜக சம்பந்தம் இல்லை, களத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு இவர் சொல்றாரு. இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுவையில் பேசும்போது என்ன நீங்க சொன்னீங்க கேட்குறேன். எந்த பாஜக அரசுனால தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதோ அதே பாஜக ஒன்றிய அரசுனால புதுவை வஞ்சிக்கப்படுதுன்னு பேசுறீங்களா இல்லையா? அப்போ அவங்க களத்தில் இல்லைன்னு அர்த்தமா, இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? கல்விக்காரை ஒதுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏன் தரல மோடிஜி? போய் தமிழ்நாட்டை பார்த்து அலர்ஜின்னு நீங்கள் கேட்டிங்களே, ஏன் கேட்டீங்க? களத்தில் இல்லாதனாலையா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்கள பற்றி பேச மாட்டேன், இவங்களை எதிர்க்க மாட்டேன், திமுக மட்டும்தான் எதிர்ப்பேன் அப்படின்ற ஒரு அரசியலுக்காக அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் பாஸு. தாராளமாக பேசுங்க பாஸு, உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் பாஸு, அவ்வளோதான். இப்போ நான் பேசுகிற டைமிங்கை நீங்கள் இது பண்ணாதீங்க, நான் என்ன பேசணும் ஏது பேசணும் நீங்கள் சொல்லாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் 30 நிமிஷம் பேசுகிறேன். அதுக்கு மறுபடியும் வந்துட்டு ஒரு 7 நிமிஷம் உளறிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே? 30 நிமிஷம் போட்டு உளறி நாங்களும் பார்த்து நாங்கள் இவ்வளோ பேட்டியெல்லாம் கொடுத்து எதுக்கு இதெல்லாம் இல்லையா? 3 நாளாக பேட்டி கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? 7 நிமிஷம் பேசிட்டு போயிருந்தீங்கனாலே பரவாயில்லட்டு இப்போ தோணுது. இதுக்கு மேலே விஜய், அதை நான் சொன்னேன் ஒரு தடவையே, வாங்க அந்த பஸ்ஸு மேலே ஏறுங்க, ஒரு டான்ஸ் ஒன்று போடுங்க, அவங்கள பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கிறான். ஒரு டான்ஸ் ஒன்று போட்டுட்டு என்ன பாஸ் போதுமா, பாஸ் சிஎம் சார் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க, உள்ளே போடுங்க. எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம்? குகை மனிதர் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாடுறீங்க. உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டிங்கன்னா 20 நாள் 30 நாள் வெளில வர மாட்டேங்கிறீங்க. நாட்டு நடப்பு உங்களுக்கு என்ன தெரியும்? அங்கே இருக்கிற ஒரு காளிங்கராயன் கால்வாயின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அணைன்றீங்க. அங்கே போய்ட்டு ரேஷன் கார்டே புதுவையில் இல்லைன்றீங்க. உனக்கு எழுதி கொடுக்குறவனும் தப்பு, நீங்களும் தப்புன்னா எப்படி சார் ஜனங்க தாங்குவாங்க? விஜய் சார்
சினிமானா பரவாயில்ல சார், பார்க்குறதுனா பார்க்கலாம், கட்டி போயிடலாம். அரசியல் அப்படி இல்லைங்களே. அது வேறு துட்டு கொடுத்து எல்லாரையும் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ண சொல்கிறீங்க. வீட்டிலேருந்து வெளியேற வந்து திரும்ப போகிற வரைக்கும் அவங்க காட்டணும்னு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அபகரிக்கிறீங்க. காசை கொடுத்து யார் செலவு பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் சுத்தமான ஆட்சி கொடுக்க போகிறேன்றீங்க. என்ன இதெல்லாம்? எல்லாமே நாடகம், எல்லாமே வந்துட்டு நகைச்சுவை, வேறு எதுவும் இல்லை விஜயை பற்றி. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கூட அவங்க நிறையா பேசவே இல்லை, எதுவுமே விமர்சிக்கலன்னெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சார். இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் சார் திருப்பரங்குன்றத்தில் ஏன் பேசலன்னு. அதை பற்றி ஏன்னா அவர் திருப்பரங்குன்றம் முதல்ல மதுரை பக்கத்தில் இருக்குதுன்றது அவருக்கு தெரியுமான்றது தெரில. திருப்பரங்குன்றம் வந்துட்டு அது கேரளாவில் இருக்கிறதுனால நான் பேசாத இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. பாவம் ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கிறான், அவனுடைய ரசிகன். இன்னும் ஏதாவது நொந்து போயிடுவான். என்ன தெரியும் பேச. இந்த சிக்கந்தர் தர்காக்குள்ளார உள்ள போக முடியாமல் இருக்கிற காரணம் திமுகன்னு ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? யாரு? அருண்ராஜ் தானே? அப்படியா? எப்படியா? திமுக அரசுடைய சரியா கையாள எப்படி? என்ன கையாளல? அந்த தூண் என்ன தூண்? ஏதாவது உனக்கு தெரியுமா? அருண்ராஜர் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த மேலே இருக்கிற தூண் அது எதுக்காக அமைக்கப்பட்ட தூண்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பிரைவி கவுன்சிலில் தீர்ப்பு சொன்னது என்னதுன்னு தெரியுமா? 1923 சொன்னது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த கோயில் தான், அந்த கோயிலுடைய நிகழ்வுகள் தொடர்பான உரிமை உள்ளவங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நெல்லித்தோப்பில் இருந்துட்டு அந்த சிக்கந்தர் பாதுஷா இது வழியாக போயிட்டு தர்காவுடைய போயிட்டு அவன் சும்மா வருவான். பாஜகக்காரன் அவன் சும்மா வருவான்னா ஏன் அவனை நீ எதிரின்னு காட்டுற? பாஜக நல்லவன் தானே அர்த்தம், ஆர்எஸ்காரன் நல்லவன் தானே அர்த்தம். அப்புறம் அவனை ஃபாசிஸ்ட்ன்ற, அவனை ஏன் கொள்கை எதிரின்னு சொன்னீங்க? மாற்றிக்க போகிறீங்களா? அதுக்கு தான் பேசுகிறீங்களா? அதுக்கு தான் விஜய் வந்துட்டு களத்திலே இல்லாதவர்னு சொன்னாரா? பாஜக நல்லவன், திமுக தான் தடுத்து விட்டுருது, அதானே? பாஜக நல்லவன்னா ஏன் அவனை எதிர்க்கிறீங்க? கூட்டணி வச்சுக்க வேண்டியதானே. போய் ஒரு வேளை சொல்கிறாரு பாருங்க, டிசம்பர் 2க்குள்ள நாங்கள் வச்சிடறோம் அந்த விருந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே அதிமுக பாஜக பலவீனப்படுத்துறாரா இல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரா சார்? இவரால் அது முடியுமா சார்? மக்கள் தானே சார், இவரால் என்னங்க முடியும்? இவருக்கு என்ன தமிழ்நாட்டு மக்கள் மீது இவருக்கு என்ன விதமான ஹோல்டு இருக்குது? அதை முதல்ல சொல்லுங்கள் இளங்கரையன். கேள்வி மேலே கேள்வி கேட்கறது விட்ட என்ன ஹோல்டு இருக்குது இவருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இவராக ரசிகர்கள் பார்க்குறாங்க, எல்லாம் இளம் வயது, அதில் பாதி பேருக்கு ஓட்டு இல்லை, ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் டான்ஸ் ஆடினதான் உங்களுக்கு புரியுது, ஏதோ ஒன்று போயிட்டு போகுது, அவ்வளோதான். இவர் பேசுகிற மெசேஜை எடுத்துகிட்டு போயிட்டு இவனுடைய ரசிகனோட பேச முடியுமா வெளியில்? இவருக்கே புரிதல் இல்லை, அவனுக்கும் புரிதல் இல்லை, இந்த மக்களுக்கு எல்லா புரிதலும் உண்டு, அவங்க உங்களுடைய பேச்சை நம்ப போகிறதில்ல. அப்புறம் என்ன இருக்குது உங்களுடைய அரசியலில்? உங்களால் எப்படி அதிமுகவையோ இல்லை பாஜகவை வீழ்த்த முடியும்? நத்திங். செங்கோட்டையன் மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு ஒரு புள்ளி வச்சுட்டு போயிருக்காரு சார். அப்படி ஏதாவது களத்தில் இருக்கா? பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா தங்களுடைய அரசியல் வாழ்க்கை வேற எங்கே இல்லை அப்படின்றவங்கலாம் விஜய் டீமுக்கு வரலாம். இதுக்கு விஜய் யாரும் கூட்டு பார்த்தாலும் எந்த கட்சியும் வரல. ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு வேளை வரலாம் இவருடைய கட்சிக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் விஜயை ஆதரிச்சிங்க, ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாற்று அரசியலுக்கான போக்கு விஜய் இல்லைங்கிறத உறுதியாக. மாற்று அரசியலுக்காக விஜயை தயார் பண்ண பார்த்தேன், நடக்கலை, ஃபெயிலியர், வெளில வந்துட்டேன். ஜனவரி 30 நான் அந்த குப்பையை கொட்டிட்டேன். இப்போ எப்படி சார் இவர் வராரு, பேசுறாரு, திமுகவை எதிர்ப்பு நிற்கிறாரு? கொஞ்சம் அவருடைய அஜெண்டா என்னன்றதை பார்க்கணும். அவரோட பாலிடிக்ஸ் கிடையாது, எஜெண்டா என்னது? திமுக மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்தணும், திமுக அரசின் மீது மக்களிடையே அவநம்பிக்கை ஏற்படுத்தணும். அது ரெண்டுக்காக அவர் வேலை செய்கிறாரு. அதுக்காக அவர் உக்கிரமாக பேசுகிறாரு, நடிக்கிறாரு. ராதர் அவர் ஒன்றும் கோபங்கள்லாம் வரல. இவர் எதனா பாதிக்கப்பட்டவர் அவர், அப்படியே கோபம் வருது அவருக்கு. கோபம் வர மாதிரி அவர் காட்டிக்கிறாரு, நடிக்கிறாரு. ஒரு இடத்துல அவர் கோபம் வரலாம். நீ 10 லட்சம் கொடுத்ததுனால தானே எனக்கு 20 லட்சம் லாஸ் ஆச்சு, குடும்பம். அப்படி வேணால் இவர் வேணா ஒரு 8 கோடி லாஸ் ஆனதுக்கு வேணால் அவர் கோவப்படலாம். மற்றவர் எதுக்காகவும் அவர் வந்து கோவப்படுறதுக்கு அந்த அடிப்படையில் நடிக்கிறார் அவர், அவ்வளோதான். இந்த கூட்டம் அவருக்கு ஏதாவது இந்த பேச்சு ஏதாவது ஒரு டேக் அவே கொடுக்குமா சார்? அவங்க இளைஞர்கள் அவங்களுக்கு தெரியலன்னும் போது டேக் அவே அவங்களுக்கே இல்லைன்னும் போது இவர்கிட்ட எங்கே இருக்க போகுது? இல்லை, அதான் சொல்லிட்டேன். நான் திருப்பி நான் சொல்கிறேன். அவருக்கே ஒரு புரிதல் இல்லாத போது இவர் எப்படி காளிங்கராயன் வீட்டில் இருந்து கேட்குறவங்களாம் என்ன காளிங்கராயன் அணையா எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. அது கூட ஒரு சாதி கணக்குன்னு சொல்கிறாங்களே சார், உண்மையாது? தமிழ்நாட்டில் சாதியை வச்சு அரசியல் பண்ணி ஜெயிச்சு ஒரு 30-40 எம்எல்ஏ வாங்கணும்னா என்னைக்கோ அதை வந்துட்டு பாட்டாளி மக்கள் வச்சு செஞ்சுருக்கோம். அது நடக்காது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.